ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான சம்பவம் நடக்குது. அதாவது பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணாதீங்க டேய், பிரச்சனை பண்ணாதடா டேய், நீ எப்படிடா நீ பிரச்சனை இப்படி சொல்லியே சும்மா இருக்கிறவங்கள அப்படியே தூண்டி விட்டு ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க. அதை மஞ்சரி பண்ணுறாங்களே நம்ம தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, பயங்கரமான டாஸ்க். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, டிக்கெட் டு ஃபினாலேன்றது எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு ஆயுதம், எவ்வளோ பெரிய ஜாக்பாட்டு. அதை நான் வந்து என்னுடைய முழு உழைப்பை கொடுத்து என்னுடைய புத்தி கூர்மையை பண்ணி யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபினாலை வின் பண்ணுறதை விட்டுட்டு எவனா எனக்கு பண்ணுவானா, அவனை அடித்து தான் நான் வாங்கணும், இப்படியே பண்ணால் என்ன தான் பண்ணுறது எனக்கு சத்தியமாக புரியல. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து 5வது டாஸ்க் வந்துருச்சு, இன்னுமே அதை கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட், இப்போ என்னென்னா அந்த ஃபோன் கால் டாஸ்க்கு. இந்த ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து அவங்க பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்கன்னா 3 பாயிண்ட்டு, பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாமல் போயிட்டாங்கன்னா, பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் போயிட்டாங்கன்னா, அதாவது பண்ணதில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இவங்க காலி. யாருமே கன்வின்ஸ் ஆகிறாங்கன்னா இவங்க -1. இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. இதில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபோனை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ எடுத்ததுனால தீபக் காலி, முத்துக்குமரன் காலி, ஜாக்லின் காலி, இப்படி ஒரு ஜாக்லின் காலி இல்லை, ஜாக்லினுக்கு -1 இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அருண் இன்னும் ஒரு சில பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு பிக் பாஸ், இது நம்ம முத்துக்குமர் என்ன பண்ணுறாரு, இதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு ஒரு ப்ரோவோக்கிங் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்க அடுத்தது எடுப்பாங்க. ஏன்னா சேஃப் கேம் இது. ஏன்னா போய் கடற்கன்னு ஓடி போய் அதுக்குன்னு ஒரு சண்டையை போட்டு ரயானுக்கு முத்துக்குமருக்கு வந்து கடைசியில் அது முத்துக்குமரன் தான் டச் பண்ணார். ஆனால் ரயான் வந்துட்டு அதுக்கு ஒரு சண்டையை போட்டு கடைசியில் அது எடுத்ததுனால என்னாச்சு, ரயான் வந்து ஒழுங்காக பண்ணாமல் டாஸ்க் பீஸ்ட்னு சொன்னார், அங்கே போய் ஊற்றிக்கிச்சு. இப்போ முத்துக்குமரன் வெளியே போயிட்டார். இப்போ அவருக்கு போச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறார், இதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற மஞ்சரி, டே நீ காலையில் அவன் சொன்னாலும் அதை வந்து இழுக்கிறன்ற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. தப்பு தானே இது. அவரே ஏற்கனவே காண்டில் இருக்கார், எல்லா பக்கம் ஒப்பாரி வச்சுட்ருக்காருன்னு ரயானு. இந்த ஒப்பாரி வைக்கிற நேரத்தில் போயிட்டு அவர் முன்னாடி இப்போ இதை எடுத்து வைக்கும்போது அவருக்கு என்ன ஆகுது, சும்மா மென்னுட்டு இருக்கிற வாயில் வந்து கொஞ்சம் வந்து அரிசி வச்சுக்கு போட்டு இதையும் சேர்த்து மெல்லுன்ற மாதிரி இருக்குது. அவர் மென்னு துப்பி அதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லிட்டு அவர் வார்த்தை விடுறாரு. அதுக்கப்புறம் நான் அந்த இன்டென்ஷனை சொல்லணும்னு அவர் அங்கேருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரயான் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தேவலாம் திரும்ப வாய விடுறாங்க. அப்போ வந்து கேட்குறாரு முத்துக்குமரன், நீ வந்து பேசுறது தப்பு கிடையாது, ஆனால் உனக்கு நீ என் மேலே ஏதாவது ஒன்றுனா நீ என்கிட்ட தனியாக பேசினா தப்பு இல்லை, நீ பண்ணது அந்த வந்து அங்கே பேசுறது அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட இது சொல்ல போகிறேன். அதை விட்டுட்டு ரயானை வச்சுக்கிட்டு நீ ரயான் எதுக்கு வந்துட்டு காலையில் கோவப்படணும் அந்த விஷயத்தை அங்கே வந்து நீ சொன்னது உண்மையிலே ப்ரொவோக்கிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க நம்ப மாட்டாங்க, அதாவது ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னா உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா என்ன பண்ணும், நீங்கள் ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி தோணுச்சுன்னா காலையில் ஆனால் இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே வாலண்டராக கொளுத்தி போகணும். ஏன்னா ஆல்ரெடி புகஞ்சிட்டு இருக்குது காலையில் அவங்க 2 பேருமே வந்து முத்துக்குமரும் ரயானும் மாறி தண்ணியை ஊற்றிட்டு அணைச்சி வச்சுருக்காங்க. ஆனாலும் அங்கங்கே புகஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு எண்ணெயை ஊற்றி நல்லா ஜெகஜோதி எரிங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதில் வேறு ஜாக்லின் வேறு வந்துட்டு போயிட்டு பேட்டரியை மாற்றும் போது இதாமல் போகிறோமான்னாரு. அவங்க 2 செகண்ட் 3 செகண்ட் தான் போய் மாற்றணும், திரும்ப பண்ணும்போது இவருக்கு முறைச்சாரு, இன்னும் முறைக்கிறேன்னு அவங்க பேசுனாங்க. அதோட காலி. அங்கேருந்து அவங்களுக்கு 2 பேருக்கு சண்டை ஆயிடுச்சு. திரும்ப ஒரு பஞ்சாயத்தாவது தீபக் கூப்பிட்டு சொல்கிறாரு, டேய் கொஞ்சம் நீ காமாயிடுறா, நேற்றுந்து ஒரு மாதிரி இருக்கடா, நீ கொஞ்சம் இதுவும் இல்லைண்ணே இவங்க என்னை அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு அவரும் சொல்லி இப்படி மாறி சண்டை போயிட்டுருக்கு. இதுக்கு மூல காரணம் யார் தெரியுங்களா, மஞ்சரி. ஏன்னா இந்த மஞ்சரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே வந்து ஏற்கனவே புகஞ்சிருக்கிற விஷயம், இதை வந்து இன்னொரு இடத்துல பவித்ராவும் சவுந்தராவும் சொல்கிறாங்க, மஞ்சரி தான் வந்து இதை வந்து புகைச்சி விட்டாங்க. ஏற்கனவே அவருக்கு தெரியும், இவர் வந்து ப்ரொவோக் பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு யார் அடுத்தது எடுக்கலையோ அவங்க சொல்கிறதுக்காக பண்ணுறாரு. இவங்க எதுக்கு தேவையில்லாமல் அங்கே பண்ணாங்க. அதே மாதிரி ரயானும் வாய விட்றான் அப்படின்னு அங்கே அவங்களும் போகுது. ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை செம்மையாக வந்து ஜெகஜோதியாக இருக்க போகுதுன்ற மாற்றுக்கருத்து கிடையாது. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வேலை அதாவது சூப்பராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்த மஞ்சரி ஒரு வாரத்தில் அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகி முத்துக்குமரனை தாக்குற விஷயங்களும் அங்கங்கே கொளுத்து போகிற விஷயங்களும் நான் தான் அப்படின்னு கெத்து காட்டுற விஷயங்களும் எங்கேருந்து வந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம் வந்துட்டு மஞ்சரிக்கு 2nd பிளேஸில் இருந்தது, இப்போ லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் இப்படி ஆகிட்டாங்களேன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கு யார் முக்கிய காரணம், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.